ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சென்னையில் நாளை தென் மாநில முதல்வர்கள் மாநாடு. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் இன்டர்ஸ்டேட் ரிலேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 1956ஆம் ஆண்டு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதே மாதிரி பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் எல்லாமே பார்ட் ஏ, பி, சி, டி. ஸோ இந்த பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் இருந்தது எல்லாமே பார்ட் ஏல. அதுக்கப்புறமா பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் வந்து லெஜிஸ்லேச்சர் இருந்திருக்கும், அது எல்லாமே பார்ட் பியில் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் இல்லாத பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாமே பார்ட் டி. இதில் பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபர். இதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக எதன் அடிப்படையில் பிரிக்கலாம் அப்படின்ற அந்த கருத்து வந்து போது மொழிகள் அடிப்படையில் பிரிக்கலாம் அப்படின்னு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்கே தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, ஸோ இதெல்லாமே போடப்பட்டிருக்கும். இவங்க வந்து மொழிகள் அடிப்படையில் பிரிக்க வேண்டாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா 1953ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களை வந்து தனியா பிரிக்க வேண்டும் அப்படின்னு உண்ணாவிரதம் ஸோ காங்கிரஸை சேர்ந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா உண்ணாவிரதம் இருந்து முதலாக அந்த மொழிகள் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ப்ராவின்ஸ்லேருந்து ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிற மாநிலம் வந்து 1953ஆம் ஆண்டு அக்டோபர் 1 வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாநிலம் உருவாக்கப்பட்ட அப்புறம் எல்லா மாநிலங்களும் மொழிகள் அடிப்படையில் வந்து பிரிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை வந்து முன் வச்சிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 1953ஆம் ஆண்டு ஃபசில் அலி கமிஷன் வந்து போடப்பட்டிருக்கும். இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸை 1955 வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் மொழிகள் அடிப்படையில் பிரிக்கலாம், பட் வந்து ஹோமோஜெனிட்டி, கல்ச்சரல் ஹோமோஜெனிட்டி இருக்கணும், எக்கனாமிக் ப்ரொவிஷன்ஸை பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாற்றி 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்களாக 1956ஆம் ஆண்டு இந்தியா வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த டைம்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா சோனல் கவுன்சில்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். எதுக்காக அப்படின்னா மாநிலங்களிடையே ஒரு கோஆப்ரேஷனை மெயின்டைன் பண்றதுக்காக இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 அடிப்படையில் தான் இந்த சோனல் கவுன்சில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இட் இஸ் நாட் எ கான்ஸ்டிடியூஷன் பாடி, இட் இஸ் எ ஸ்டாட்யூட்டரி பாடி, சட்டத்தால் கொண்டு வரப்பட்ட அமைப்பு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்ட்ரல், நார்த்தன், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், ஸோ சதர்ன் கவுன்சில், இதுக்கப்புறமா 1971ஆம் ஆண்டு நார்த் ஈஸ்ட் கவுன்சில், மொத்தம் 6 சோனல் கவுன்சில் வந்து மொத்தமாக இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த சோனல் கவுன்சிலுக்கு வந்து யார் தலைவராக இருப்பா அப்படின்னா ஹோம் மினிஸ்டர். ஸோ அமித்ஷா தான் இதனுடைய தலைவர். ஸோ அதுக்கப்புறமா இப்போ நமக்கு சவுத் கவுன்சில் எடுத்தோம் அப்படின்னா எந்தெந்த மாநிலங்கள் இதில் உட்படும் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு, ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ் இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இதில் மெம்பராக இருப்பாங்க. இதை தவிர ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர்ஸ் 2 மினிஸ்டர்ஸ் வந்து இதில் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இப்போ சேர்பர்சன் வந்து ஹோம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் அடிப்படையில் ஒரு இயருக்கும் ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் வந்து வைஸ் சேர்மேனாக வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே அவங்களுடைய அந்த ஓட்டிங்கில் வந்து பங்கெடுக்கக்கூடியவங்க. இது தவிர நிதி ஆயோக் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஸோ இதில் வந்து மெம்பராக இருப்பாங்க. எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி இதில் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்ட் கமிஷனர், ஸோ இவங்களுமே இதில் வந்து நான் ஓட்டிங் மெம்பர்ஸாக வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து மீட் பண்ணி அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, ஸோ ஸ்டேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய கோஆப்ரேஷன்ஸ், பார்டர் டிஸ்பியூட், இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கவுன்சிலில் மீட் பண்ணி பேசுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இந்த சதர்ன் கவுன்சிலுடைய அந்த மீட்டிங் வந்து சென்னையில் வந்து நடைபெறுகிறது. அதற்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், தெலுங்கானா மற்றும்
புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் பிளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து அங்க கலந்து கொள்ள இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3வது குழந்தை பெறும் அரசு பெண் ஊழியர்களுக்கு ஓராண்டு மகப்பேறு விடுப்பு. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் யூனிட் 5 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடுல வந்து ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 3வது குழந்தைக்கு வந்து 12 வாரம் தான் விடுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கும். தற்போது இதை வந்து 365 நாளாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து நம்மளுடைய ஸ்டேட் சப்ஜெக்ட்ல வரும் ஆர்டிகல் 246 அடிப்படையில். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அரசு பணியாளர்களுக்கு 2 குழந்தைகளுக்கு 1 வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னா லீவ் எடுக்கலாம். இது வந்து 9 மாதங்களாக இருந்திருக்கும். 2021ல தான் 1 இயரா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3வது குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம், 1 ஆண்டு வந்து அதாவது லீவ் எடுக்கலாம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வெற்றி பாதை செயலி. ஸோ இது வந்து போட்டித் தேர்வுல கலந்து கொள்ளக்கூடிய அந்த மாணவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக பாத்தீங்கன்னா வெற்றி பாதை செயலி அப்படின்றதையும் தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிஎம் கேர்ஸ். ஸோ பிஎம் கேர்ஸ் பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் ஆஃப் எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஸோ கொரோனா டைம்ல தான் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்த 2024-25 பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த நன்கொடைகள் மொத்தமா வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் தான் இதுல வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதனுடைய மொத்த கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ரூபாய் 479 கோடி. ஸோ தேஜஸ்வின் திவ்யா உள்பட 17 பேருக்கு அர்ஜுனா விருது. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஸ்போர்ட்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ ஸ்போர்ட்ஸ்ல வந்து மிகப்பெரிய உயரிய விருது பார்த்தீங்க அப்படின்னா தியான் சந்த் கேல் ரத்னா விருது. அது வந்து இந்த வருடத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா அறிவிக்கப்படவில்லை. ஸோ பயிற்சியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது பார்த்தீங்க அப்படின்னா துரோணாச்சாரியா விருது. அதுக்கப்புறமா பிளே பண்றவங்களுக்கான அந்த உயரிய விருது பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனா விருது. இது வந்து தேஜஸ்வின் சங்கர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை வந்து பூர்வீகமாக கொண்டவர். அதே மாதிரி வாழ்நாள் சாதனையாளர் விருதுல அர்ஜுனா விருது பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சியாளருக்கான அருமை நாயகம் அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது தவிர திவ்யா உள்பட 17 பேருக்கும் இந்த அர்ஜுனா விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததா கணிதம் அறிவியல் திறன் தேர்வுகள் பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 5 எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் 1983ஆம் ஆண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கிட்ட வரும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களிடையே அறிவியல் மற்றும் அந்த டெக்னாலஜியை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அதுக்காக தான் கணிதம் மற்றும் அறிவியல் திறனை மேம்படுத்த மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா திறன் தேர்வுகள் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தரக்கூடிய அந்த இன்ஸ்பயர் அவார்டு, ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் மூலமாக தான் இங்க நமக்கு ஒவ்வொரு மாநிலத்தில வந்து நடைபெறும். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலம் அரசு தனியார் பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை கூட படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு கணிதம் அறிவியல் திறனை மேம்படுத்துவதற்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா திறன் தேர்வுகள் வந்து நடைபெறும்.